அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் எம்பிபிஎஸ் உடைய அப்டேட்டை பற்றி ஒரு வீடியோ. நம்ம இடையில சில காலகட்டங்கள் வந்து எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்பை தேடி தமிழ்நாட்டு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கிற வாய்ப்புகளை தேடியும், அது மட்டும் இல்லாமல் வேறு எங்கெல்லாம் அந்த எம்பிபிஎஸ் படிப்பை தேர்ந்தெடுக்க முடியுன்ற பார்வையிலும் நிறைய தேடுதல் போனோம். அதற்காக சில கால இடைவேளைகள் இதில் என்னென்ன நடந்திருக்குன்னு ஒரு ஷார்ட் வீடியோ பார்த்தோன்னா, நிறைய ஸ்டேட்டில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்ளிகேஷன் மீன்ஸ் இப்போது தமிழ்நாடை பொறுத்தவரைக்கும் சிஎம்சி வெள்ளூருக்கு அப்ளிகேஷன் போட்டாங்க, ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். இது இல்லாமல் கர்நாடகாவில் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளிகேஷன் போட்டாங்க. நார்மலாக இவங்க எப்போதும் இயர்லியராக ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி கர்நாடகா. ஸோ இது மாதிரி அப்ளிகேஷன் இயர்லியராகவே ஓப்பன் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரைமரி டேட்டா அவங்கள்ட்ட வாங்கிப்பாங்க. அந்த பிரைமரி டேட்டாவை அப்டேட் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் எழுதி வச்சு முடிச்ச பிறகு அந்த மார்க் அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ கம் டு த பாயிண்ட். ரொம்ப அதிகமாக இந்த வீடியோவில் சிஎம்சி வெள்ளூரை பற்றி லாஸ்ட் இயரே ரொம்ப டீப்பான ஒரு வீடியோலாம் நம்ம போட்டிருப்போம். முடிஞ்சால் அந்த லிங்க்கையும் கொடுக்க சொல்கிறேன். வீடியோ போய் பாருங்கள், இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. இதில் டைட்டிலே நான் என்ன பிளான் பண்ணியிருக்கிறேன்னா, சார் நான் கிறிஸ்டியன் மாணவரே கிடையாது, சரிங்களா, நான் அப்ளை பண்ணலாமா? இதுதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாயிண்ட்டு. இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறது அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியாச்சு. நிறைய மாணவர்களும் நிறைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையுமே பதிவு பண்ணுறதுக்கான தகவல்களும் பதிவு பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீட்டுக்கான பதிவும் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ நீட் அப்ளை பண்ணி ஆரம்பிச்சாச்சு. நிறைய சேலஞ்சஸான கொஸ்டின்ஸ் இருக்குது. நிறைய டேட்டா நான் தப்பாக ஃபீட் பண்ணிட்டேன், ஆனால் சப்மிட்டும் பண்ணிட்டேன், பேமெண்ட்டும் பண்ணிட்டேன். இந்த மாதிரியான என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி நான் கொடுக்குறேன். எங்கெங்கெல்லாம் நீங்கள் தவறு பண்ண வாய்ப்புகள் இருக்குது, அப்படி தவறு பண்ணாத இருக்குன்னா ஆல்ரெடி சொல்யூஷன் என்ன, எப்போ கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ண போகிறாங்க, இதை பற்றியான தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தனி வீடியோ எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி போடுறோம். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், we will discuss. சரிங்களா? ரைட். திஸ் வீடியோ சிஎம்சி வெள்ளூர். நான் கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட். எனக்கு இந்த சிஎம்சி வெள்ளூரில் அப்ளை பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அது மார்க் எவ்வளோ எடுக்கிறீங்க? நான் 300 மார்க் தான் எடுப்பேன், நான் அப்ளை பண்ணுமா சார்? 700 மார்க் தான் எடுப்பேன், அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுன்றது திஸ் எ பார்ட்டிசிபேஷன். போட்டியில் கலந்துக்குன்றது தான் இங்கே இருக்கிற எமோஷனல். ஸோ நீங்கள் எல்லா போட்டியிலையும் கலந்துக்கணும். சிஎம்சி வெள்ளூரில் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். இந்தியாவிலே நம்பர் ஒன் இன்ஸ்டியூஷனில் இருக்கிறது சிஎம்சி வெள்ளூர். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நிறைய மாணவர்கள் குறைவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் படிக்கிற ஒரு கல்லூரினா சிஎம்சி வெள்ளூர். நிறைய மாணவர்கள் ஈவன் நீட் எக்ஸாம் அப்பியர் ஆகிட்டு இருக்க ரிப்பீட்டில் இருக்கிற நிறைய மாணவர்கள் ஒரு கிறிஸ்தவ மாணவராக இருக்கிறாங்க. ஓகே, கிறிஸ்டின் காலேஜ், அதனால் நான் அப்ளை பண்ணிடுறேன்னு சொல்லி டிஃபால்ட்டாக போய் அப்ளை பண்ணிடுவாங்க. பட் வாட் அபவுட் மதர் ஸ்டூடெண்ட்? ஏன் நான் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு அப்ளை பண்ணாமலே விட்டுருவாங்க. பட் உங்களுக்கு சீட் இருக்கா சார்னா இருக்குங்க. கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்குது, எல்லா மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் இருக்குது, உங்களுக்கு ஓப்பன் சீட்டில் இருக்குது. அதெல்லாமே நீங்கள் எலிஜிபிள். பட் இதில் அப்ளை பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு அது ஆப்ஷன் காமிக்கும். அதை மறந்துடக்கூடாது. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் அப்ளை பண்ணணுன்னு தான் எதிர்பார்ப்பு. நம்பர் 1, அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 11th February ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் டேட் 28th March வரைக்கும் அப்ளிகேஷன் ஸ்டில் ஓப்பன். அதே போல லாஸ்ட் டேட் ஆஃப் அனெக்சர் ஏப்ரல் 1 வரைக்கும் நம்ம அனெக்சர் டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுவோம். மைனாரிட்டி நெட்ஒர்க்னு ஒன்று இருக்குது, கிறிஸ்டின் மைனாரிட்டின்னு ஒன்று இருக்குங்க. கிறிஸ்டின் மைனாரிட்டி நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தால் மட்டும் போதும், சரிங்களா? மைனாரிட்டி நெட்ஒர்க் அப்படின்றது பேப்டிசம் சர்டிஃபிகேட், அதே போல் சர்ச்சோட ரெக்கமெண்டேஷன், அவங்களோட டயஸ் ரெக்கமெண்டேஷன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் நிறைய பல்வேறு விதமான டயஸ் இருக்குது. அந்த டயஸில் இருந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்கணும். அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ன்றது ஒன்றுமே இல்லை, நான் ஒரு பிடிஎஃப் அட்டாச் பண்ண சொல்கிறேன். அந்த பிடிஎஃப்ல போய் சர்ச்சில் கையில் வாங்கிடுங்க. அந்த டாக்குமெண்ட் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த மைனாரிட்டி நெட்ஒர்க். பட் ப்ரொவைடட் நீங்கள் எந்த நெட்ஒர்க்கில் வரீங்க, எந்த டயஸ்லேருந்து வரீங்கன்றது இட்ஸ் அக்கௌண்டபிலிட்டி, சரிங்களா? ரைட். நீட் ஸ்கோர் சப்மிட்னது எக்ஸாம்லாம் எழுதி மார்க்லாம் வந்த பிறகு நீட் ஸ்கோர் சப்மிட் பண்ணணும். கவுன்சிலிங் பொறுத்தவரை தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங் அப்ளையே படாதீங்க, நம்ம சேனல் சூப்பராக பண்ணிடலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா சீட் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாவில் ஆல் கம்யூனிட்டிஸ் லைக் பிசி, எஸ்சி கேட்டகரி, ஓசி, இது மாதிரி எல்லா கம்யூனிட்டி வரையாலும் ஒரு 30 இடங்கள் கொடுப்பாங்க, சரிங்களா? மொத்தம் 100 இடங்கள். 50 இடங்கள் கவர்மெண்ட் கோட்டா, 50 இடங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா. அதில் கவர்மெண்ட் கோட்டாவில் 20 இடங்கள் சிஎம்ஸோட ஸ்டாஃப்ஸோட கோட்டா, 30 இடங்கள் கவர்மெண்ட் கோட்டா ஃபார் எனி ஒன். யார் வேணாலும் எடுக்கலாங்க. பட் இது அப்ளிகேஷன் போட்டிருக்க வேண்டியது அவசியம். அப்ளிகேஷன் இருந்தால் தான் சாய்ஸ் பண்ணிக்கலாம் காமிப்பாங்க. அடுத்த கேட்டகரி மேனேஜ்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு 50 சீட் இருக்குது. அந்த 50 சீட்டில் 2 சீட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டா, சரிங்களா? 2 சீட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. அப்போது நீங்கள் கிறிஸ்டியனில் சிஎம்சி வெள்ளூரில் அப்ளை பண்ணியிருக்கணும். அங்கே டிஎன் மெடிக்கலில் கவுன்சிலிங்கில் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணியிருக்கணும். 2 அப்ளிகேஷன் இருந்தால் உங்கள் சிஎம்சி வெள்ளூர் ஆப்ஷனில் காமிக்கும். இந்த 2 சீட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். எந்த காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா எடுத்தாலும் 5லேருந்து 10 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணுறோம். மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுத்தோன்னா 13.5லேருந்து 20 லட்சம் செலவு பண்ணுறோம். ஆனால் சிஎம்சி வெள்ளூரில் போன வருஷம் வரைக்கும் 56,000, இந்த வருஷத்துலேருந்து 84,000. ஸோ லோயஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னா அது சிஎம்சி வெள்ளூர் மட்டும்தான்.
ஸோ ப்ரைவேட் காலேஜ், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், சிஎம்சி வேல்யூ இஸ் நாட் கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் அப்ளைடுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான். ஸோ லோ ஃபீஸில் அதில் கொடுக்குறாங்கன்றதை மறந்துடாதீங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே ப்ராஸ்பெக்டஸில் போட்டிருப்பாங்க, படிச்சுக்கோங்க. இதில் அந்த ஓப்பன் சீட்டுன்றவங்க தான் யூ கேன் எலிஜிபிள் ஃபார் எனி ஒன். யாரு வேணாலும் எலிஜிபிள், நாட் பிலாங்ஸ் டு எனி கிறிஸ்டியன்ஸ். எல்லாருமே எலிஜிபிள், நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் யாரோ ஒருத்தர் எந்த ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு பையன் எடுக்கிறதுக்கு பதிலாக தமிழ்நாட்டு மாணவன் அந்த சீட்டை ஆக்குபை பண்ணணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா? இந்த 2 சீட்டுக்கு கேன் எலிஜிபிள் ஃபார் டெல்லி கேண்டிடேட், கேன் எலிஜிபிள் ஃபார் மத்திய பிரதேஷ், எனி ஸ்டேட். பட் தமிழ்நாடு பீப்புள் எடுக்கணுன்றது தான் என்னோட ஆசை. ஏன்னா சிஎம்சி வேல்யூ இஸ் அவர் ப்ராப்பர்ட்டி. நம்ம இடத்துல நம்ம கோட்டையில் இருக்கிற கல்லூரி, நம்ம மாணவன் தான் எடுக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. அது இல்லாமல் மைனாரிட்டி நெட்வொர்க்கில் 38 இடங்களும், அதே மாதிரி ஸ்டாஃப்ஸ் சீட்டுன்றது 10 இடங்களும், மொத்தம் 50 இடங்கள். அதே போல் கவர்மெண்ட் கோட்டாவில் 50 இடங்கள்ல, ஜென்ரலாக கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ண எல்லா கம்யூனிட்டி வரையிலும் 30 இடங்கள் போகும். இது இல்லாமல் கிறிஸ்டியன் மைனாரிட்டி, நீங்கள் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு ஒரு மைனாரிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துட்டிங்கன்னா, நெட்வொர்க்கிங் வேற, கிறிஸ்டின் மைனாரிட்டி வேற, ரெண்டும் ஒன்று தான். 2 பேருமே கிறிஸ்டின்ஸ் தான். மைனாரிட்டி நெட்வொர்க் யூ நீட் சர்ச் ரெக்கமெண்டேஷன். இந்த அதே போல் கிறிஸ்டின் மைனாரிட்டி நார்மல், நீங்கள் ஒரு தாசில்தார்ட்ட போயிட்டு ஒரு அஃபிடேவிட் கொடுத்தீங்கன்னா அவர் சைன் பண்ணி கொடுப்பார், நீங்கள் கிறிஸ்டின் தான் அப்படின்னு. அதில் ஆட்டோமேட்டிக்காக எலிஜிபிள். இது 2 கேட்டரியில் எதில் சீட் வந்தாலும் இன்னைக்கு மருத்துவ படிப்பை எவ்வளோ பல செலவு பண்ணி படிக்கிறோம், இங்கே குறைவான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்மளால் படிக்க முடியும். சரிங்களா? இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும், கம்யூனிட்டி பண்ண ஆரம்பிச்சு போகிறோம், நிறைய வீடியோக்கள் கொடுக்க போகிறோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், தேவையான பர்சனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த விஷயத்தில் கண்டுபிடிக்கலாம். நன்றி, வணக்கம்.